மகர ராசி நேயர்களே வாங்க. நவம்பர் 24ல இருந்து 30 வரைக்கும் உங்க வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சட்டுன்னு பாத்துரலாம். இந்த வாரத்தோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி நடக்க போற சனி பெயர்ச்சி தான். ஆமா, இதுவரைக்கும் தடையா இருந்த பல விஷயங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. சரி, முதல்ல உங்க தொழில் அப்புறம் பணம் இங்க என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 மாசமா இருந்த தடைகள் எல்லாம் இந்த சனி பெயர்ச்சியால விலகிடும். பாதியில நின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல வேகம் எடுக்கும். உங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைக்கும். புது வேலை தேடுறவங்களுக்கு புதன்கிழமைக்கு மேல நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. உங்க பண விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு வரும், சேமிப்பும் அதிகமாகும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆனா ஒரு சின்ன விஷயம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் எந்த பெரிய பண முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், சரியா? அடுத்து ரெண்டாவதா உங்க உறவுகள். இந்த வாரம் சந்திரன் உங்க ராசியில இருக்கிறதால நீங்க கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணலாம். ஆனா பயப்படாதீங்க, இது நல்லதுக்கு தான். உங்க பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேசி ஏதாவது தப்பான புரிதல் இருந்தா சரி பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான டைம். குடும்பத்துல பெரியவங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைங்க. கடைசியா உங்க ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். லேசா முழங்கால் வலி, சோர்வு இதெல்லாம் வரலாம். சோ உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவனம் கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் ரொம்ப ஆழமா படிக்க முடியும். குறிப்பா ரிசர்ச், சயின்ஸ் மாணவர்களுக்கு இந்த வாரம் செம்மையா இருக்கும். ஒரு சின்ன பரிகாரமா தினமும் எண்ணெய் விளக்கு ஏத்தி ஓம் சனேஸ்வராய நமக மந்திரத்தை சொன்னீங்கன்னா தடைகள் எல்லாம் விலகும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வாரம் உங்க தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இருந்த தடைகள் எல்லாம் நீக்கி ஒரு புது தெளிவையும் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்க போகுது.